ஒரு மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் மிக ஆழமான, அதே நேரத்தில் மிகவும் புறக்கணிக்கப்படும் விஷயம் கனவு. நாம் தினமும் தூங்குகிறோம், ஆனால் நாம் தினமும் ஒரு வேற உலகத்திற்குள் பயணம் செய்கிறோம் என்பதை எத்தனை பேர் உணர்கிறோம்? கனவு என்று நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம், ஆனால் உண்மையில் அது ஒரு தகவல், அது ஒரு சிக்னல், அது ஒரு அழைப்பு. கனவு என்பது என்ன? கனவு என்பது நம் மூளை உருவாக்கும் சீரற்ற காட்சிகள் அல்ல. அது நம் மனதின் அடிநிலை, சப்கான்சியஸ், நம் ஆன்மா, சில நேரங்களில் உயர்ந்த சக்தி இவற்றின் இணைப்பாக உருவாகும் ஒரு அனுபவம் கனவு. நாம் விழித்திருக்கும் போது நம் அறிவு, கான்சியஸ் மைண்ட், அதிகமாக செயல்படும். ஆனால் நாம் தூங்கும்போது அறிவு அமைதியாகிறது, ஆன்மா பேசத் தொடங்குகிறது. ஏன் சில கனவுகள் மிகவும் உண்மையாக தோன்றும்? நீங்கள் சில சமயம் அனுபவித்திருப்பீர்கள். அந்த கனவு நடந்தது போல உணர்வு, அந்த மனிதர்கள் உண்மையாக இருந்தது போல, அந்த இடம் ஏற்கனவே பார்த்தது போல. கனவிலிருந்து எழுந்த பிறகும் மனதில் லேஜரிங் ஃபீலிங். இது சாதாரணம் அல்ல. இது என்ன காட்டுகிறது என்றால், நீங்கள் கனவை காணவில்லை, நீங்கள் அனுபவித்தீர்கள். ஆன்மாவின் மொழி கனவு. நம் ஆன்மா நேராக வார்த்தைகளில் பேசாது. அது சின்னங்களாக, காட்சிகளாக, உணர்வுகளாக பேசும். உதாரணமாக, நீர் உணர்ச்சி, தீ மாற்றம் அல்லது சுத்திகரம், பறப்பது போல கனவு கண்டால் சுதந்திரம், விழுவது போல கனவு கண்டால் பயம் அல்லது கட்டுப்பாடின்மையை குறிக்கிறது. இந்த சின்னங்கள் மூலம் உன் உள்ளம் உன்னிடம் பேசுகிறது. கனவு என்பது ஒரு எச்சரிக்கையாகும். சில கனவுகள் மிகவும் விசித்திரமாக இருக்கும், சில சமயம் பயமூட்டும். அவை எதற்காக? உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னை விழிப்புணர்வு பெறச் செய்ய. உதாரணம், ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வருகிறதா? அது ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனை. யாரோ உன்னை அழைக்கிறார்கள் போல தோன்றுகிறதா? அது உன் பாதையை மாற்ற சொல்லும் சைகையாகும். நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாயா? நீ வாழ்க்கையில் ஏதோ ஒன்றிலிருந்து தப்பிக்கிறாய் என்று அர்த்தம். கனவும் ஆன்மீக விழிப்பும் ஒரு முக்கியமான உண்மை. ஆன்மீகமாக வளர ஆரம்பித்தால் கனவுகள் மாறும். சாதாரண கனவுகள் ஆழமான காட்சிகளாக மாறும். குழப்பமான காட்சிகள் தெளிவான சின்னங்களாக மாறும். பயம் அர்த்தமுள்ள அனுபவமாக மாறும். நீங்கள் இந்த நிலையை அடைந்தால் நீங்கள் உள் விழிப்புணர்வின் பாதையில் இருக்கிறீர்கள். கனவுக்குள் விழித்திருப்பது. சிலர் கனவில் இருக்கும் போதே நான் கனவில் இருக்கிறேன் என்று உணர்வார்கள். இந்த நிலை வந்தால் நீ உன் கனவை கட்டுப்படுத்த முடியும். நீ உன் பயங்களை எதிர்கொள்ள முடியும். நீ உன் ஆன்மாவுடன் நேரடியாக இணைகிறாய். இது சாதாரண மனிதர்களுக்கு அரிதான அனுபவமாகும். தெய்வீக கனவுகள். சில கனவுகள் உன்னை அழ வைக்கும். சில கனவுகள் உனக்கு அமைதி தரும். சில கனவுகள் உன் வாழ்க்கையை மாற்றும். இதுதான் தெய்வீக கனவு. அந்த கனவுகளில் ஒளி இருக்கும், அமைதி இருக்கும், ஒரு ஆழமான உணர்வு இருக்கும். அது சொல்லும் செய்தி, நீ தனியாக இல்லை என்று. கனவு மூலம் வாழ்க்கை மாற்றம். பல பெரியவர்களின் வாழ்க்கையில் ஒரு கனவுதான் திருப்பு முனையாக இருந்துள்ளது. ஒரு வழி காட்டும் கனவு, ஒரு எச்சரிக்கை கனவு, ஒரு ஆன்மீக அனுபவம். அந்த ஒரு கனவு
ஒரு மனிதனை முழுவதும் மாற்றிவிடும். ஏன் சில கனவுகள் மறந்து விடுகின்றன? நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சில கனவுகள் மறந்து விடுகின்றன, சில கனவுகள் மட்டும் நினைவில் நிற்கின்றன. ஏன்? முக்கியமில்லாதவை மறந்துவிடும், முக்கியமானவை மட்டும் மனதில் பதியும். அதனால்தான் நினைவில் நிற்கும் கனவுகள் மிகவும் முக்கியம். அறிவியலும் ஆன்மீகமும். அறிவியல் சொல்வது என்ன? கனவு என்றால் மூளையின் செயல்பாடு. ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்றால் கனவு என்பது ஆன்மாவின் தொடர்பு. ஆன்மாக்கும் எமக்கும் உள்ள தொடர்பை குறிப்பதே கனவு என்று. அறிவியலானது கனவு என்பது மூளையின் செயற்பாடு என்று கூறுகிறது. இரண்டும் எது உண்மை என்று பார்த்தால் இரண்டும் சேர்ந்துதான் முழு உண்மை. கனவை எப்படி புரிந்து கொள்வது? இதோ சில வழிகள். காலை எழுந்தவுடன் கனவை நினைவுபடுத்து, அதை எழுதிக்கொள், அதில் வந்த சின்னங்களை கவனி. அந்த கனவு உன் வாழ்க்கையில் எதற்கு பொருந்துகிறது என்று பார். இப்படி செய்தால் உன் உள்ளம் உன்னிடம் பேசுவது உனக்கு புரியும். இந்த ஒரு கேள்வி கேள். ஒவ்வொரு கனவிற்கும் பிறகு உன்னிடம் நீ கேள், இந்த கனவு என்ன சொல்ல வந்தது? அந்த கேள்வி உன்னை உன் உண்மைக்கு அருகில் கொண்டு செல்லும். நீ பார்க்கும் அந்த கனவு அது சீரற்ற காட்சி அல்ல, அது வீணான நினைவு அல்ல, அது ஒரு அழைப்பு. உன் ஆன்மா உன்னிடம் பேசுகிறது, உன் வாழ்க்கை உன்னிடம் சைகை செய்கிறது, உன் பாதை உன்னை அழைக்கிறது. அடுத்த முறை நீ ஒரு கனவு காணும் போது அதை புறக்கணிக்காதே, அதை உணர்ந்து பார், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். ஏனெனில் நீ பார்க்கும் அந்த கனவு உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாக கூட இருக்கலாம். நன்றி, வணக்கம்.